ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கடலப்பருப்பு பீர்க்கங்காய் கறி கூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது வெஜிடபிள் சாப்பிடாதவங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டானதாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான முக்கியமான 3 பொருள் என்னென்னா மட்டன், கடலைப்பருப்பு, ஒரு பீர்க்கங்காய் தான். மட்டன் இதுக்கு ஒரு 150 கிராம் போல் எடுத்துக்கோங்க. 200 கிராம் கடலைப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த பீர்க்கங்காயை தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோடைய தோலில் தான் அதிகமான சத்துக்கள் இருக்குது. அதனால தோல் ரொம்ப அதிகமாக சீவிடாமல் ரொம்ப லேசாக சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் இதை வேக வைப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இது நல்லா வதங்கணும். அதிகமான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்குனா ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, பீர்க்கங்காய் எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி இதுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது இதில் தனியா, சீரகம், மஞ்சள் எல்லாம் சேர்த்து அரைச்சது. அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டன் பீஸுகளை இதில் போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஊற வச்ச இந்த கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லா பருப்புகளையும் இதில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இது நம்ம குக்கரில் தான் வேக வைக்க முடியும். அதனால் நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்த அந்த பீர்க்கங்காயை இந்த குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல மட்டன், அதெல்லாம் நம்ம இது உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமான தண்ணி சேர்த்துறாதீங்க. அப்புறம் அதை வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும் அந்த தண்ணி வற்றுறதுக்கு. ஸோ கரெக்டான தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக தேவையில்லை, இல்லைன்னா பருப்பு குழஞ்சி போயிடும். இப்போ 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. ரொம்பவும் இது வேகாத மாதிரி இருக்கக்கூடாது, அதே சமயம் குழஞ்சிடவும் கூடாது. அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இதை மறுபடியும் அடுப்பில் வச்சு ஒரு கொதிக்க வச்சு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான ஒரு கடலைப்பருப்பு கறி கூட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் காய் இருக்கிறதுனால இது ரொம்பவே சத்துங்க. அதாவது வெஜிடபிள் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கறி சேர்த்துருக்கிறதுனால இந்த டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. இந்த பீர்க்கங்காய் சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்பவே நல்லது. இது காரக்குழம்பு, ரசம் சாதம் இதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, தோசை இதெல்லாம் கூட இது வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.